பரிதாபி. ஆண்டு தை மாதம் வெள்ளிக்கிழமை காலை 9:10 முகூர்த்தத்தில் ராஜாவின் திருமணம் நடந்தது. அன்று இரவு 10 மணிக்கு சாந்தி முகூர்த்தம். இந்த மாதத்திலிருந்து 3வது மாதமான சித்திரையில் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு சித்த யோகத்தில் மருமகள் லலிதா வாந்தி எடுக்க வேண்டும். லலிதா, லலிதா, எழுந்துருமா. லலிதா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலே பொண்ணா பிறந்தவங்க எல்லாம் எழுந்திருச்சிடணும். எழுந்துருமா, எழுந்து. லலிதா, 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 இப்பதான் ஆண்டவன் கண்ணு திறந்து விட்டான். என்னம்மா இது பார்டர் இல்லாத சாதாரண புடவை கட்டிட்டு இருக்க? நம்ம வீட்டுல பட்டு புடவை இல்லையா, நகை இல்லையா? நேத்தான் கல்யாணம் ஆச்சு, எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்க வேண்டியதானே. எனக்கு சிம்பிளா இருக்கிறதுதான் பிடிக்காத. ஆமாமா, இந்த காலத்து பசங்க எல்லாம் ஒரே சிம்பிள், டிம்பிள், பாபி இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அது போகட்டும், பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு வந்தா ஒரு மாதிரியா தான் இருக்கும். உனக்கு புகுந்த வீடு பிடிச்சிருக்காமா? ரொம்ப பிடிச்சிருக்கத. இன்னும் உனக்கு என்னென்ன பிடிக்குமோ சொல்லு, எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறேன். ஆனா எனக்கு வேண்டியது மட்டும். என்னத்த என்கிட்ட சொல்லுங்க, உடனே செய்றேன். ஒரு பேர குழந்தை பெத்து கொடு. அப்பா, இவன் ஓடுற ஓட்டத்தை பார்த்தா உடனே பெத்து கொடுத்துருவா போல இருக்கே. என்ன கால கை கால இழுத்து பிடிக்குதத்த. பச்சை உடம்பு காரிய தண்ணியில புழங்காதுன்னா கேக்குறியா? என்னடி அப்படி பாக்குற? அது இல்ல, என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு என்கிட்ட ரொம்ப பிரியமா பேசுறீங்க. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. என்னடி இது, மர்ம உடம்புக்கு ஒண்ணு வந்துருச்சுன்னா அகிலாண்டமா மருமலை கொடுமைப்படுத்துறான்னு ஊர் உலகத்தை அவங்கதான் பேசுவாங்க. அது கிடக்கு இப்படி. ஆனா உன் பொண்டாட்டிக்கு நல்லது உள்ளதை வாங்கி கொடுறானா, வாங்கி தரானா? இல்ல நான் தான் வாங்கி தரணும். இந்த அடிமா அதே ஜாங்கிரி எனக்கு ரொம்ப பிடிக்குமே. உனக்கு பிடிக்கும் தெரிஞ்சுதான் வாங்கிட்டு வந்தேன். இன்னும் உனக்கு என்னெல்லாம் வேணுமா எல்லாம் சொல்லு, வாங்கி தரேன். அதோட என் கண்ணு ராஜாத்தி, எனக்கு பிடிச்சது நீ சாப்பிடணும். உங்களுக்கு பிடிச்சதா? உங்களுக்கு பிடிச்சது பழைய சோறுதான், அததான் தினம் சாப்பிடுறேன்னு. அது இல்லடி, வசவசான பிள்ளைய பெற்றுக்கிட்டு தளதளான்னு இருக்காளேன்னு 4 பேர் பல்ல பட்டா உடம்பு எதத்துக்கிட்டே ஆகும். இப்ப உங்க கண்ணுதான் பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால டாக்டர் அம்மா வீட்டுக்கு போய் இத வாங்கிட்டு வந்தேன். என்னது மாத்திரை? என்ன மாத்திரை? கர்ப்பத்தட மாத்திரை. ஐயோ, என்னடி ஐயோ, இத தினசரி ஒவ்வொன்னு சாப்பிட்டு இருந்தா குழந்தையே பிறக்காது. எங்க பரம்பரைக்கு இதெல்லாம் ஆகாது. ஏண்டி ஆகாது? எனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க 13 பேர்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் 11 குழந்தைங்க இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். எனக்கு மட்டும்தான் 7. வருத்தமா இருக்கா? இந்த காலத்துல ஒவ்வொரு குடும்பத்திலையும் குடும்ப கட்டுப்பாடை பண்ணிட்டு 1, 2ஓட சந்தோஷமா இருக்காங்க. 2க்கு மேல் எப்போதும் வேண்டாம், அளவோடு பெற்று வளமோடு வாழுங்கள் சும்மாவா சோறெல்லாம் எழுதிருக்கான். அதனால இந்த மாத்திரை சாப்பிட முடியாது. இப்ப சாப்பிட முடியாது, முடியவே முடியாது. சரிங்க சாப்பிடுங்க, பெரிய டாக்டர் மாத்திரை சாப்பிட மாட்டேங்கிறாரே, எப்படி சாப்பிட? சாப்பிடுமா? என்ன வேலை? நான் செலக்ட் பண்ணதெல்லாம் கரெக்டா கொடுத்து அனுப்பிச்சிருக்கானா? சரியா இருக்குமா? அன்னபூர்ணிமா, வாங்க மங்களத்தம்மா, உட்காருங்க. இது என்ன இது? பிறந்த குழந்தைக்கு போற துணிமணிகளை வாங்கி வச்சுட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பிறந்த குழந்தைக்கு இல்லம்மா, பிறக்க போற என் பேர குழந்தைக்கு. அப்படியா? அதுவும் எப்படி சொல்றாருங்க. ஆண் குழந்தையா பிறந்தா இந்த பாபா சூட்ல இருந்து அவன் போட போற கோட் சூட் வரலும் ரெடி. பெண் குழந்தையா பிறந்தா இந்த பேபி சட்டையில இருந்து அவ கட்ட போற புடவை, அந்த பெல் பாட்டம் பட்டம் சொல்றாங்க, அது வரலும் ரெடி. ஏன் ரெட்ட குழந்தையா பிறக்கட்டுமே, 2 ரெடி. அம்மா, நானும் பார்த்தாலும் பார்த்தேன், உங்களுக்கு குழந்தை மேல இருக்கிற ஆசை இருக்க இந்த உலகத்துல வேற யாருக்கும் கிடையாது.
பேர குழந்தை மாத்திரம் பிறந்துருச்சு, மத்தவங்களெல்லாம் மறந்துடுது போல இருக்க. மத்தவங்களை எல்லாம் என்ன, நான் எல்லாரையுமே மறந்துடுவேன், இந்த உலகத்தையே மறந்துடுவேன். எனக்கு வேண்டியது பேர குழந்தை மட்டும். வேலை இது எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா உள்ள வைப்ப. அப்ப நான் வரேம்மா. இது என்ன இது வந்தீங்க உடனே புறப்பட்டீங்க? நான் ஒண்ணு கேட்கல. நான் கேட்க வேண்டிய நேரம் ஒண்ணு சொல்லிருக்கேன்ல, அந்த நேரத்துல வாங்க. வரட்டுமா மங்களத்தம்மா? எப்படி இருக்க? இந்த வீடு மனுஷன் பிடிச்சிருக்கா? எல்லாம் பிடிச்சிருக்குமா, ஆனா ஒன்னே ஒண்ணுதான் பிடிக்கல. உனக்கு என்ன பிடிக்கலன்றத என்கிட்ட சொல்லு, அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். இப்படிதான். என்ன இது? ஒண்ணு இல்லம்மா, முன்னால வரும்போது ஒண்ணும் பிடிபடாம தடுமாறிக்கிட்டு இருந்தேன், இப்பதான் பிடி கிடைச்சது, நிதானிச்சுட்டேன். நல்ல வேலை. ஏம்மா என் கூட கொஞ்சம் தனியா வரீங்களா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். உங்களுக்கு வேற வேலை? இதை விட முக்கியமான வேலை எனக்கு என்ன இருக்கு? அப்ப வாங்க வாங்க. இத பாருங்கம்மா, நான் உங்களை என் சின்னம்மா மாதிரி நினைச்சு கேக்குறேன். ஆனா நான் கேக்குற விஷயம் எங்க அத்தை காது வரைக்கும் எட்டிடக்கூடாதுமா. உங்க அத்தை காதுல எட்டுற வரைக்கும் விட்டுருவேனா? என் காதுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுக்கிறேன். விஷயத்த சொல்லு. அது வந்துமா, எனக்கு கல்யாணமான அடுத்த நாள் காலையில இருந்து எங்க அத்தை என்ன பாக்குறப்பெல்லாம் எப்ப எனக்கு பேர குழந்தைய பெத்து கொடுக்க போறேன், எப்ப எனக்கு பேர குழந்தைய பெத்து கொடுக்க போறேன்னு என்ன போட்டு தொலைச்சு எடுக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி நினைக்க என்னடிமா இருக்கு? நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்ன உன் புருஷனை பார்த்து உங்க அத்தை நீ எப்படா கல்யாணம் பண்ணிக்க போற, எப்படா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவனை தொலைச்சுக்கிட்டு இருந்தா. மராஜி நீ வந்து வாழ்க்கப்பட்ட, இப்ப உன்னை பார்த்து நீ எப்படி பேரனை பெத்து கொடுக்க போற, எப்படி பேரனை பெத்து கொடுக்க போறேன்னு உன்னை தொலைச்சுக்கிட்டு இருக்கா. நீ மட்டும் பெத்து கொடுத்துட்ட, உன்னை தொலைச்சு விடுவான். இந்த பாரு அம்மா, நான் இந்த விஷயத்த சொன்னேன்னு உங்க அத்தை காதுல இட்டு விட்டுறாத. லலிதா, ஏதோ பெரிய மனுஷி மனசுல வச்சுக்காம கொட்டி விட்டேன். அதுல சின்னமான் வேற சொல்லிவிட்டியா? பாசம் தாங்கல, புத்திமதி சொல்லியிருக்கேன், புரிஞ்சு நடந்துக்கமா. அது போகட்டும், சல்லடை இருந்தா கூட தரேம்மா. இந்த சல்லடை நல்லா சலிக்கும் போல இருக்கே. அப்ப நான் வரேம்மா. மங்களத்தம்மா, மங்களத்தம்மா வாமா வேலுதா, நீ குடுத்த ஜல்லடை ரொம்ப நல்லா சலிக்குதே. ஐயோ, நீங்க இந்த ஜல்லடைய பத்தி பேசிட்டு இருக்கீங்க. எங்க அத்தை என்ன ஜல்லடை கண்ணா தொலைச்சிட்டு இருக்காங்க. என்ன, உங்க அத்தைக்கு பேர குழந்தை நீ பெத்து கொடுக்கணும் அதானே? அம்மா, பேர குழந்தைய பத்தி மட்டும் பேசியிருந்தா நான் பேசாம இருந்திருப்பேனே. இன்னொரு விஷயத்தையும் பேசிட்டாங்களே. பேசிட்டாங்களா? என்ன என்ன பேசினாங்க சொல்லு. வந்துமா, கொஞ்சம் உள்ள வாங்க சொல்றேன். பெரிய விஷயம் போல இருக்கு. ஏம்மா, வீட்டுல யாரும் இல்லையே? ஒரு குழந்தை கூட கிடையாது, எல்லாம் அழியில போயிட்டு. அதாவதுமா, எங்க அத்தைய பார்க்க ஒரு அம்மா வந்திருக்காங்க. ஏம்மா உன் மருமகளையும் பேர குழந்தையும் கூட்டிட்டு வரலையான்னு எங்க அத்தை கேட்டாங்க. அடையேம்மா அந்த அக்கிரமத்தை கேக்குறேன். என் மருமக ஏன் கூட சண்டை போட்டுக்கிட்டு என் பேர குழந்தையும் தூக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிட்டாலேன்னு அந்த அம்மா புலம்புறாங்க. அதுக்கு உங்க அத்தை என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க தெரியுமா? சொல்லு சொல்லு. அட நீ என்னம்மா பைத்தியக்காரியா இருக்க? மருமகளை விட்டாலும் பேர குழந்தைய விடலாமா? முதல்ல எச்சரிய தூக்கி எறிகிற மாதிரி உன் மருமகளை தூக்கி எறிஞ்சிட்டு கைய கழுவறதுக்குள்ள பேர குழந்தையோட வந்து சேர்ந்துருமா அப்படின்னு எங்க அத்தை சொன்னாங்க. சொல்லிட்டாங்கல்ல? சொல்லிட்டாங்க. ஏம்மா, எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா என்னையும் அப்படிதான் தூக்கி எறிஞ்சிருவாங்க. தூக்கி எறிய மாட்டாங்க லலிதா. மாற சலிச்சதுக்கு அப்புறம் ஜல்லடைய தூக்கி எறிவாங்க, ஒதுக்கி வைப்பாங்க. அந்த மாதிரி நீ அவங்களுக்கு ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்துட்டியோ, உங்க அத்தை உன்னை எந்த மூலையில கொண்டு ஒதுக்குவாளோ அந்த கடவுளுக்கே தெரியாது. நீ பெத்து போறதை விட செத்து போயிடான். இதுக்கு நான் என்ன எப்படி? உனக்கு குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு வழி எப்படி அப்படின்னு கேட்க வந்திருக்கேன், அதானே? அதேதான். அதுக்கு நான் வழி சொல்றேன், வா. இது என்ன தெரியுமா? மாத்திரை. என்ன மாத்திரைன்னு தெரியுமா? என்ன மாத்திரை? கர்ப்பத்தோட மாத்திரை. அப்படியா? ஆமா, தினசரி இந்த மாத்திரையில ஒவ்வொன்னு சாப்பிட்டுக்கிட்டு வந்தா கர்ப்பம் தரிக்கவே தரிக்காது. இந்த பாரு, இது உங்க அத்தை கண்ணில் பற்ற போகுது, ஜாக்கிரதை. போமா, ஜாக்கிரதமா, மறைச்சு எடுத்துட்டு போ.
பூரணி, என்னையா பேராசக்காரின்னு சொன்னேன். உனக்கு பேர குழந்தை மேல இருக்கிற பேராசையில நான் மண்ணள்ளி போட்டேன். உன் மருமேலைய ஜல்லடையா வச்சு உன் குடும்பத்தையே சலிச்சு எடுத்து போட்டேன். சலிச்சு